மேம் எனக்கு ஒரு டவுட். என்னோட டீனேஜ் குழந்தைக்கு பிரேசஸ் போட்டுக்கலாமா? இல்ல அலைனர்ஸ் போட்டுக்கலாமா? எது பெஸ்ட்டா இருக்கும்? ஓகே, நல்ல கேள்விங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கு. நான் வந்து இப்போ அலைனஸ் அண்ட் பிரேசஸ் ரெண்டுத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எது உங்க குழந்தைக்கு சூட்டபிளா இருக்கும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரேசஸ் பார்க்கலாம். பிரேசஸ்ல என்ன ஒரு பிளஸ்னா அது ஃபிக்ஸ்டா இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரிமூவ். குழந்தை ரிமூவ் பண்ணுவாங்க இல்ல கழட்டி வச்சிருவாங்கன்ற பயம் இருக்காது. அதோட கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாயில ஃபிக்ஸ்டா இருக்கிறதுனால டீனேஜா இருக்கிற குழந்தைங்க க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கிறதுனால நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுட் டெபாசிட்ஸ் நிறைய இருக்கும். அதனால கம் இன்ஃப்ளமேஷன் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. குழந்தை கரெக்டா எது சாப்பிட்டாலும் ரின்ஸ் பண்ணணும், 2 முறை ப்ரஷ் பண்ணணும். அலைனஸ் வந்து ரிமூவபிளா இருக்கிறதுனால உங்க ஓரல் ஹெல்த்தை நல்லா கிளீனா வச்சுக்கலாம். ப்ரஷிங் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. அலைனஸை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரியான ஃபுட் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வேறஸ் நீங்க பிரேசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய உண்டு. ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஹார்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அலைனஸ்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது. டீனேஜா இருக்கிறதுனால they can snack or eat whatever they like. பட் அலைனஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஒரு நாளைக்கு 20 ஹவர்ஸ்னா 20 ஹவர்ஸ் தே ஷுட் பி வேரிங் த அலைனஸ். வேர் பண்ணாம விடும் பொழுது டூத் அங்க மூவ் ஆகாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒன்று வரும். டிசிப்ளின்டான குழந்தை சொன்னதை கேட்டுப்பாங்க, கரெக்டா வேர் பண்ணுவாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அலைனஸ், ப்ராப்ளமே இல்லை. வேறஸ் இல்லை குழந்தை மாதிரி டிசிப்ளின்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் சூஸ் பிரேசஸ்.